அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். ஒரு தலைவர் பதிவு வச்சுக்கலாங்களா? ஒருத்தருக்கு பேர 2 பேரா தலைவரா வைக்க முடியாது. ஒரு தலைவர் பதவி செஞ்சாரே சரியா? கொஞ்சம் கை தட்டிங்கன்னா சௌக்கியமா. 2 துணை தலைவர் பதவி 2 வைக்கலாமா 1 வைக்கலாமா? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இந்த பதவிகளை ஜாஸ்தி செய்யறதுனால ஒப்பீனியன் டிவைட் ஆகும். சரியா? தயவு செய்து நீங்க ஒப்பீனியன் ஒரே கொஞ்சம் இதா இருக்கணும் அப்படின்னா கமிட்டியை ஒரு இதா வச்சுக்கிறது நல்லது. நீங்க ஒருத்தருக்கு 4 பேரா வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதுல யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலும் கூட சிக்கலா போயிடும். ஒரு பிளாக் ஒரு வைஸ் பிரசிடென்டா ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அது வேண்டாம். சரியா? 2 பேர் வச்சுக்கலாங்க. அது சாத்தியமா தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லிடுறேன், அது இல்ல அதான் சொல்றேன். 2 வைஸ் பிரசிடென்ட். சரியா? ஒரு செக்ரட்டரி, ஒரு செயலாளர். சரிங்களா? 2 இணை செயலாளர். ஒரு தலைவர் ஒரு செயலாளர். சார், தலைவருக்கு 2 துணை தலைவர்கள், செயலாளருக்கு 2 இணை செயலாளர்கள். சரிதானுங்களே? சரி. ஒரு பொருளாளர் ஒருத்தர், அவரோட 2 இணை பொருளாளர்கள். சரிங்களா? சரி, இவர்களோட சேர்த்து நம்ம 8 பிளாக் சொன்னோம் இல்லைங்களா? 8 பிளாக்குக்கு 2 நிர்வாக குழு உறுப்பினர்கள், 16 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு இருக்கும். சரிங்களா? இந்த பிளாக்கு 2 பேர் வைக்கலாமா இல்ல ஒருத்தர் வைக்கலாமா 2 பேர் வைக்கலாமா? 2 பேரா இருக்கட்டும். சரி, ஒரு பிளாக்கு 2 எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ். ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் மீட்டிங் வைக்கிற போவாரு வருவாரு. சரி, அப்போ பதவிகளை சொல்லிடுறேன். சங்கத்தோட பதவிகள்: ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர். தலைவரோட சேர்த்து 2 துணை தலைவர்கள், செயலாளரோட சேர்த்து 2 இணை செயலாளர்கள், பொருளாளரோட சேர்த்து 2 துணை பொருளாளர்கள், 16 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு. இதுதான் உங்களோட இந்த சங்கத்தோட, நீங்க உருவாக்க போற சங்கத்தோட அமைப்பு போஸ்ட். இப்ப இந்த பதவிகளுக்கான தேர்தல் தான் நம்ம நடத்த போறோம். சரிங்களா? இந்த பதவிகளுக்கான தேர்தலை நம்ம நடத்தணும் அடுத்த கட்டமா. அதை இப்ப நம்ம உருவாக்கினா இந்த கமிட்டி இருக்கு பாருங்க, அவர்கள் முன்னிலையில் நீங்க எல்லாரோட சார்பாகவும் மொத்தமாக 25 பேர் வருங்க. இப்ப அந்த செக்ரட்டரி பிரசிடென்ட்ல இருந்து சேர்த்தோம்னா கரெக்டா 25 பேர் வரும். சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா இருக்கும். ஆட் நம்பரா இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு சரியானதாக இருக்கும். சரி, இப்போ தேர்தல் நடத்தணும்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 1020 உறுப்பினர்களுக்குமே நம்ம அதை தெளிவுபடுத்தணும். அது முதல் ஒரு சின்ன வேண்டுகோள் சார். இப்ப நாங்க நிர்வாக தரப்புல சொல்றேன், நாங்க இந்த 1020 பேருக்குமே நோட்டீஸ் அனுப்பணும். 1020 பேரோட கான்டாக்ட் அட்ரஸ், நேமோட பிளாக் வைஸ் அதை தயவு செய்து எங்களுக்கு தந்துருங்க. சரி, அவங்க அந்த விலாசத்தை தருவாங்க. விலாசம் அப்படின்னா இந்த மாதிரி தபால் எல்லாம் போட முடியாது. இதுக்கு மேல எல்லாமே மின்னஞ்சல், அவங்களோட போன் நம்பர் 2 விதமா இருக்குன்னா, அவங்களோட எல்லாரோட போன் இருக்கிறதுல போன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம். அதே மாதிரி மின்னஞ்சல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம், இமெயில் ஐடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மெயிலையும் இந்த செய்தியை தெரிவித்துக்கலாம். அதே மாதிரி அவங்க அந்த ஜிகேட் இருக்கு இல்லையா, அதுல வச்சு இது போட்டுடலாம். இப்போ கிஷோர், சரி சொல்றேன். இப்போ நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த சங்கத்தை அதாவது இந்த தேர்தலை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 21 நாள் நோட்டீஸ், சரியா, முன்னறிவிப்பு இதை நம்ம தந்தாகணும். சரிங்களா?
அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு ஏற்கனவே நம்ம வந்து 8ஆம் தேதி இருக்கோம், 8 பிப்ரவரியில் இருக்கோம். ஒரு மாத காலமாவது நம்மளுக்கு கட்டாயமாக தேவை. ஒரு 21 நாள் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மாத காலம் நமக்கு தேவை. அடுத்த ஒரு சண்டே தான் எலெக்ஷன் நடத்த முடியும் இல்லையா, எல்லாருக்கும் லீவ் நாளா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 9 மார்ச் சண்டே வரும். 9ஆம் தேதி மார்ச் மாசம் 9ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுக்கலாம்ல, சொல்லுங்க. உடனே பார்த்து சொல்லிட்டீங்கன்னா சரிங்க, பாருங்க பார்த்து சொல்லிடுங்க, சரி பார்த்து சொல்லிடுங்கப்பா. 9ஆம் தேதி முகூர்த்த நாளா பார்த்து சொல்லிடுங்க, அவ்வளவுதாங்க. அதான் அப்படி முகூர்த்தம் இருக்கா வேணாம், அவ்வளவுதான். அதனால ஒன்றும் அப்செக்ஷனே இல்லை. பார்த்து சொல்லிடுங்க சார், 9ஆம் தேதி முகூர்த்த நாளா பார்த்து சொல்லிடுங்க. முகூர்த்த நாளா சொல்லுங்க, சொல்லுங்க. முகூர்த்த நாள் சரி, அடுத்த சண்டே வச்சுக்கலாங்களா? அடுத்த சண்டே எப்போ பாருங்க, 23 மார்ச்சா? 23 மார்ச் ஏறக்குறைய 2 மாசம் போயிடுங்களா, ரொம்ப லேட் எல்லாம் ஆயிடும். சரி, நீங்களா சொல்லுங்க. இப்ப அந்த எலெக்ஷன் கமிட்டி சொன்னீங்க இல்லைங்களா, நீங்களா ஒரு தேதி சொல்லுங்க. 23rd சண்டே சார். இப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்டே கமிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, ஆனா ஒண்ணு கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாங்கம்மா. மார்ச் மாசம் 23ஆம் தேதி என்ன கேட்டோம் அப்படின்னா, இந்த சம்மர் எல்லாம் செட் ஆகுற நேரம், வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். சரி, அப்போ மார்ச் மாசம் 23ஆம் தேதி வச்சுக்கலாங்களா? சரிங்களா? ஓகே. தேர்தல் மார்ச் மாதம் 23ஆம் தேதி சண்டே அன்றைக்கு நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க அந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறதை செஞ்சிடணும். தேர்தல் இந்த வளாகத்துல தான் நடக்கும். தேர்தல் இந்த வளாகத்துல தான் நடக்கும். வெளியே எங்கேயும் நடத்த முடியாது, நடத்துறதும் இல்லை. இந்த வளாகத்துல தான் நடக்கும். ஆமா, நீங்க இத பாருங்க, நீங்க வந்து இவ்வளவு ஒரு சொல்லுங்க. மார்ச் 9 அவங்க சொல்றது ஒரு சரியா இருக்கு. எலெக்ஷன் எக்ஸாம் டைம் வந்துடும் குழந்தைகளுக்கு. சரி, இல்லைன்னா பண்ணுவோமா? சார், உங்களுக்கு எல்லாம் சனிக்கிழமை சரியான சனிக்கிழமை வச்சுக்கலாம், வேண்டாம். 9ஆம் தேதி வச்சுக்கலாங்களா? மார்ச் 9 வச்சுக்கலாங்களா? சரி, சரிங்க. இப்ப வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கல், சரிங்களா? நம்ம ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? நம்ம முகூர்த்த நாள்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த 23 பண்டிகை குழந்தைகளுக்கு சிக்கலாக கூட அது முக்கியமான காரணமா இருக்கு. சரி, ஆக ஏகமனதாக மார்ச் மாசம் 9ஆம் தேதி சண்டே எலெக்ஷன் நடைபெறும். அந்த வளாகத்துல தான் நடைபெறும் எலெக்ஷன். காலையில அப்ப நீங்க சொல்ற மாதிரி 6 மணிக்கு நாங்க தயாரா இருப்போம். 10 மணின்னு வச்சுக்கலாம். 10 மணியில ஆரம்பிச்சுங்க, 1 மணி வரைக்கும் நடக்கும். கரெக்டா சொல்றேன், அதை எழுதிக்கப்பா. 9ஆம் தேதி தேர்தல் 10 மணியில ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் தேர்தல் நடக்கும். 1 மணியா இல்ல 12 வச்சுக்கலாங்களா? 1 மணி. சரி, வெளியிருந்து வருவாங்க. சரி, 1 மணி தான். 1 மணிக்கு கண்டினியூஸா இல்லைங்க.
1 மணியோட தேர்தல் முடியும். சொல்லுங்க. எதுங்க? சரிங்க. இல்லைங்க, ஒண்ணு சொல்றேன். 2 வரைக்கும் வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி 2 மணி வைக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைக்கே ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு முடியாது. இதை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் முடியாது. நம்ம 1 மணிக்கு முடிச்சோம் அப்படின்னா, ஏன் 1 மணிக்கு முடிச்சோம் அப்படின்னா, தேர்தலை நடத்துறதெல்லாம் போய் சாப்பிட்டு வந்து 2 மணிக்கு நம்ம கவுண்டிங் ஆரம்பிச்சோம்னா 1000 எப்படி வந்து ஒரு 500 பேராவது வருவாங்க வைங்க. அந்த 500 ஓட்டை எண்ணணும். மினிமம் ஒரு 5 மணி நேரம் தேவைப்படும். சரிங்களா? எல்லாத்தையுமே எண்ணி சொல்லி எல்லாம் தேர்தல் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நமக்கு தேவைப்படும். ஒரு ஆள் 25 ஓட்டு போடணும். சரிங்க, ஒரு ஆள் 25 நபரை தேர்ந்தெடுக்கணும். ஆமா, அது சொல்லிட்டீங்க. ஏங்க அந்த பேலட் பேப்பர்லயும் வந்து அது இந்த 25 பேர் தேர்ந்தெடுக்கணும். அதெல்லாம் அது எண்ணணும். சரியா? நம்ம வந்து என்ன கேட்டோம்னா அந்த 1 மணின்றது சரியா இருக்கும். நான் 1 மணிக்கு எலெக்ஷன் முடிச்சேன். இந்த எலெக்ஷன் பெட்டியெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறேன். பொதுவான இடத்துல அது என்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும். 1 மணிக்கெல்லாம் லஞ்ச் பிரேக் வேண்டாம். அதனால 1 மணியோட முடிச்சிடலாங்க. 2 மணின்றது ரொம்ப அதுக்கப்புறம் 3-4 மணி ஆகும். நைட்டு ஓகே, நீங்க காலையில சொல்லுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. 9ல இருந்து 6 வரைக்கும் வர வரைக்கும் பண்ணிட்டே இருக்கு. சரிங்களா? 9ல இருந்து 1 மணி வரைக்கும் எலெக்ஷன். 2 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பமாகும். சரிங்களா? அன்றைக்கு ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததும் அன்றைக்கு ஈவினிங் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் அன்றைக்கு ஈவினிங் ரிசல்ட்டை சொல்லிவிடும். சரிங்களா? இந்த எலெக்ஷனுக்கு முடிச்ச எலெக்ஷனான ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன இது மட்டும் இருக்கும், பேச வேண்டியது மட்டும் இருக்கும். அத வந்து தேர்தல் குழு இருக்கு இல்லைங்களா, அவங்களோட நாம கலந்து பேசி அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிடறேன். நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியது வந்து சரி சார், நீங்க உங்களுக்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் கேட்கிறேன், உங்களோட தேதி சொல்லுங்க. நாமினேஷன் மனு தாக்கல் இருக்கு இல்லைங்களா, மனு தாக்கல் எத்தனாம் தேதி வச்சுக்கலாம்? மனு தாக்கல் செய்கிற தேதியில வந்து நீங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் இன்றைக்கு எடுத்து இந்த குழு உறுப்பினர்கள் இருக்கணும். ஏன்னா நீங்க தான் வந்து யாரெல்லாம் சொல்ல போறீங்க. நீங்க எல்லாம் கட்டாயமாக இருக்கணும். அப்ப நாமினேஷன் என்றைக்கு வாங்கலாம்? 15th Sunday, 16th, next Sunday. இல்ல next Sunday வச்சீங்கன்னா நம்ம இந்த நோட்டீஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா? இருக்கு சார். இப்ப நீங்க அனுப்பிச்சு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 நாளாவது அவங்களுக்கு தரணும். 23rd February அன்னைக்கு முகூர்த்த நாளும் செக் பண்ணிக்கோங்க. போதும் ஆடுவாங்க. சரி சார், இதோட நாமினேஷன் 15ஆம் தேதி வச்சிடலாம். 16 இல்ல மேடம், இல்ல வைத்த இதுல சண்டே. சரி, வருகிற சண்டே இங்க ஆபீஸ்ல பார்த்துக்கலாம். சரி, இங்க இருக்கிற இந்த அலுவலகத்துல எலெக்ஷன் அதாவது நாமினேஷன் தாக்கல் செய்யலாம் என்கிற ஷெட்யூல்ல கொடுத்துருங்க. அந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு ஈவினிங் அனுப்பி வைக்கிறேன். அந்த போட்டு அனுப்பி வைக்கிறேன் சார். நீங்க நிர்வாகம் இருக்கீங்க இல்லைங்களா, உங்களோட மெயிலுக்கு போட்டு விட்டுறேன். நீங்க இவங்கிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து சொல்லி உங்களோட அந்த பிளாக்ல நோட்டீஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த நோட்டீஸ் போட்டு தயவு செய்து அங்க வைக்கிறது உங்களுக்காக எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். அதனால அந்த பிளாக் போட நோட்டீஸ் போட வச்சிருங்க. நாமினேஷன் அடுத்த சண்டே காலை 10 மணி முதல் 1 மணி வரை.
ஒரு நாள் தானா இல்ல ஒரே நாள் தான். இதெல்லாம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் கொடுத்துட்டா நாளைக்கு வரேன் நாளானிக்கு வரேன் அதெல்லாம் வேண்டாம். நாமினேஷன் யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவர்களோ அவர்கள் தங்களோட நாமினேஷனை வந்தா வருகிற 16ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக எலெக்ஷன் ஆபீசருக்கு இருப்பார். அவரோட முன்னிலையை வந்து நீங்க தாக்கல் செய்யலாம். சரிங்களா? இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஓனர்கள் யாரோ இந்த வீட்டோட உரிமையாளர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் பங்கு பெறுவதற்கான உரிமை உள்ளவர்கள். சார் அவர் என்னோட இதா இருக்கார், வீட்டுக்கு அதாவது வாடகையில் இருக்கார் அப்படின்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். 2 விஷயங்களை சொல்லிடுறாங்க. ஒண்ணு சார், நான் G117 ல இருந்து பேசுறேன். என்னுடைய சன் எனக்கு பதிலா நிக்கலாம் இல்லையா? ஏன்னா என் பேர்ல இருக்கு. சரிங்க. என் சன்னோட நிக்கலாமா எலெக்ஷன்? அதாவது ஒரே ஒரு வரையறைக்குள்ள வச்சுக்கலாம். அதாவது இப்ப இந்த சன் அப்படின்னு போட்டீங்கன்னா அடுத்த டாக்டர் சார் என்னோட மருமகன் சார் வருங்க. அதாவது இல்ல நான் சொல்றேன், யாரோ உரிமையாளர் யாரோ அவங்களோட கப்பல் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவர்களுக்கு தான் இந்த அதிகாரத்தை தரலாம். ஏன்னா நம்ம அதை தாண்டி இந்த புள்ள பொண்ணு அப்படின்னா திடீர்னு ஒண்ணு என்ன வரும்னா, சார் மருமக சார் புள்ள டெல்லியில இருக்கா மருமகனை கிண்டுவோமா, அது வந்து நடைமுறைக்கு சிக்கல் தரும். உரிமையாளர்களோட ஸ்பவுஸ் அவர்கள் தான் தேர்தலில் நிற்க முடியும். கமிட்டி இருக்கோம்ல சார், கமிட்டில இருக்கோம். இப்போ நாங்க நிக்கல, என்னோட சப்போஸ் நிக்கலாம். அவங்க நிக்கலாம். நீங்க கமிட்டியில் இருக்கிறவங்க நீங்க அது இண்டிவிஜுவல். தேங்க்யூ சார். நீங்க வீட்டுக்கார நிக்கிறதா சரிங்களா? கமிட்டில இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரே ஒரு சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்னோட பேர் கார்த்திகேயன், H127. சார், என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப எலெக்ஷன் நடத்துறீங்களா, தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், மற்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் எலெக்ஷன் தனித்தனியா அவங்களுக்கு ஒரு உரிமையாளருக்கு ஓட்டு இருக்கு. சொல்லுங்க. கேக்குறீங்களா சார்? என் கேள்வி என்னன்னா, இப்போ எலெக்ஷன் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் தனித்தனியா நிக்கிறாங்களா கேண்டிடேட்ஸ், இல்ல ஒரு டீமா நிக்கிறாங்களா? இல்ல நான் 2 விதமான இருக்கு. ஏன்னா தனித்தனியா நிக்கிறது ஒரு விதம் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா நின்னுட்டு எல்லாரும் உறுப்பினர்களா தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள அது கேண்டிடேட் வந்து அவங்களுக்குள்ள எலெக்ஷன் வச்சு எடுத்துப்பாங்க. தலைவர், துணைத் தலைவர், நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன்ட்டு அந்த மாதிரி பண்ண போறீங்களா? இல்ல இதுல வந்து அந்தந்த பதவி சொன்ன பதவிகள் எல்லாருக்குமே தேர்தல் நடக்கும். தலைவர் பதவிக்கு நடக்கும், துணைத் தலைவர் பதவிக்கு நடக்கும், எல்லாமே தனித்தனியாக நடக்கும். நீங்க ஒண்ணு கேட்டீங்களா, குழுவாக நடத்துவீங்களா? சரியா? குழுவாக நடத்துறதுன்றது இல்லை. இங்க வருகிற ஒரு அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண ஒருவருமே அந்த நபர்கள் தான், அந்த பதவிக்கு தான். சரிங்களா? சரியா? அடுத்த கேள்வி. ஆமா. இப்போ ஒருத்தர் எத்தனை பதவிக்கு நிக்கலாம்? ஒருத்தர் ஒரு பதவி அடுத்த பதவிக்கு நிக்க கூடாது. இப்ப அதே ஒரு பதவி தான் கண்டெஸ்ட் பண்ணணும். இது இல்லைன்னா அது எல்லாமே ஒன்றும் யூ ஹேவ் டு செலக்ட். உரிமையாளர்கள் நாங்க ஓனர்ஸ், நிக்காதவங்க ஓட்டு போடுறவங்க எத்தனை ஓட்டு போடணும்? ஒரே ஓட்டு. அதாவது ஒரு ஓட்டு இல்ல இல்ல ரொம்ப கிளியரா கேக்குறேன் சார். ஒரு ஓட்டுனா சார், நீங்க போட வரச்ச இப்போ தலைவர் பதவி இருக்குன்னு வைங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரு பேலட் பேப்பர் இருக்கும். கரெக்டுங்களா? இது இத்தனை பதவிக்கும் பேலட் பேப்பர் இருக்கும். அந்த கலரை மாத்தி கொடுத்துறவங்க ஒரு சௌகரியத்துக்காக தலைவர் பதவிக்கு ப்ளூ பேப்பர் அப்படின்னு மாத்தி கலரை மாத்தி கொடுத்துறேன்.
இன்னும் தலைவர் பதவிக்கு 3 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க வைங்களேன். அந்த 3 பேர் இருக்கும். அந்த 3 பேர்ல ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணணும். வைஸ் பிரசிடென்ட் போஸ்டுக்கு 2 போஸ்ட், அதுல வந்து ஒரு 7 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 7 பேர்ல 2 பேரை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி சரிங்களா, அது எல்லா பதவிக்குமே வந்து அது தனித்தனி பேலன்ஸ் ஷீட் தனித்தனியாக இருக்கும். அதே எத்தனை போஸ்ட், ஒரு தலைவர்னா ஒரு தலைவர் ஒரு போஸ்ட், இந்த வைஸ் பிரசிடென்ட் 2 போஸ்ட்னா 2 போஸ்ட், செக்ரட்டரி ஒரு போஸ்ட்னா ஒரு போஸ்ட் ஒரு டிக், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. அதே எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி 16 பேருக்கு அது 16 மெம்பர் போட்டுக்கணும். சரி, ஆமா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு தான். ஒரு வீட்டுக்கு ஒரு டோர் நம்பருக்கு ஒருத்தர் தான் யார் வேணாலும் வரலான்றது இல்லைங்க. ஓனர் வரணும், ஓனரோட ஸ்பௌஸ். அவரை திருப்பி சொல்றேன், ஓனரும் ஓனரோட ஸ்பௌஸும் தான் ஓட்டு போட. சார் தயவு செய்து நல்லா கேட்டுங்க, ஓட்டிங் ரைட் வந்து அந்த ஓனருக்கு தான் உண்டு. யார் இந்த சங்கத்தோட மெம்பரோ அந்த மெம்பருக்கு தான் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. அவங்க வர முடியல அப்படின்னா அவங்களோட ஸ்பௌஸ வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம். அந்த ஆத்தரைசேஷன் ஃபார்ம் அதுல கொடுத்துருவோம். அந்த ஆத்தரைசேஷன் ஃபில் அப் பண்ணி யார் ஓனரோ அவர்கிட்ட கையில் வாங்கி கொண்டாங்கன்னா ஆத்தரைஸ் ஸ்பௌஸ் அவங்க ஓட்டு போடலாம். ஓட்டு போடுகிற உரிமை 2 பேருக்கு தான் உண்டுங்க. உரிமையாளர் ரங்கநாதன் உரிமையாளர்னா ரங்கநாதனுக்கு தான் ஓட்டு போடுற உரிமை. ரங்கநாதன் அன்னைக்கு ஏதாவது ஒரு நிமிஷத்துல வர முடியல, அவர் உடம்பு சரியில்லை, ஃபாரின்ல இருப்பா, எத்தனை பேர் இருக்கலாம். அதனால ரங்கநாதன் தன்னோட துணைவியாரை அனுப்பலாம். அதுக்கு அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கணும். சொல்லுங்க சார். The owner does not have a spouse. சரி சார், சொல்லுவோம். நீங்க அந்த மாதிரி கேஸ் இருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி பண்ணலாம் சார். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டே கேசஸ் இருந்ததுன்னா அசோக் பேரண்ட் போற வீடு இருக்கு, பசங்க கூட இருக்காங்க, யார் ஓட்டு போடுறது டிசைட் பண்ண கூடாது சார். இல்ல நம்ம டிசைட் பண்ண கூடாது. சரி சார், நம்ம ஒரு நிமிஷம் பாருங்க. இல்லங்க, நம்ம இப்ப எல்லாத்தையுமே சரி அதுக்காக நாங்க இந்த குழுவை வைக்கிறதுக்காக வைக்கிறோம். சரிங்களா, குழுவை வச்சுதான் முடிவெடுக்க போறோம். அந்த மாதிரி ஒரு கேஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கார், ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு வந்ததுன்னா அந்த நேரத்துல குழுவை வச்சு முடிவெடுத்துக்கிறேன். தயவு செய்து ஒன்றும் கவலைப்படாது. சரிங்களா, ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கலந்த ஒரு பெருசா எல்லாத்தையுமே யோசனை பண்ணி உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. லெட் அஸ் ப்ரொசீட். அந்தந்த இது வர்றச்சு ஏதாவது நம்ம பிராடரா எல்லாம் என்ன தேவையோ எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்டேஜா இருக்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னா அதை வந்து குழு வச்சு எலெக்ஷன் கமிட்டியை வச்சு முடிவு பண்ணுவோம். சார் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிட்டில இருக்கோம். கௌதம் A428. சரி, எலெக்ஷன் கமிட்டில இருக்க மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட ஸ்பௌஸ் கண்டெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அது வந்து ஃபேவரிசம் இருக்காங்க. எலெக்ஷன் ஃபேவரிசம் எப்படிங்க? நாங்க அதான் பாசிட்டிவ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்றேன். அவங்களோட ஸ்பௌஸ் சரி சரி, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கமிட்டி சொல்லிய ஃபெசிலிட்டேஷன் கமிட்டி தேர்தலை இத்தனை தேதி வைக்கலாம். சரிங்களா, இப்ப தேர்தல் நடத்தணும்னா சில வசதிகள் வேணும்ல சார். கரெக்டா? இப்ப நானே வந்து நானும் டெவலப்பரும் 4 வேலையாளர்கள் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல பூத் போய் அந்த இடத்துல பண்ணுங்க நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஏன் கமிட்டின்னு சொல்றேன் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் வேணும், நம்மளோட ஒத்துழைப்பு வேணும்ன்றதுக்காக சொல்றதா ஒரு சின்ன ஒரு கருத்து. ஏன்னா வெளியில இருந்து யாரோ ஒருத்தன் வந்து இந்த பெட்டியை வைக்கிறான் நடத்துறான்றதெல்லாம் அது வேணாம். அந்த ஒரு கண்ணோட்டம் வேண்டாம். நம்ம நடத்துறோம், நம்ம எலெக்ஷன் நம்ம நடத்துறோம்ன்ற எண்ணம் இருக்கட்டும். அதுக்காக சொல்றது. இப்ப நம்மளே வந்து பக்கத்து போய் இந்த ராஜ்குமார் அங்க போய் எல்லாம் பண்ற எலெக்ஷன் வேலை பண்ணா நமக்கு ஒரு இது வரும் இல்லையா, பார்ட்டிசிபேஷன் ஒரு இது நம்மளும் அதுல கலந்துக்கணுன்ற எண்ணம் வரும் இல்லைங்களா, அதுக்காக சொல்றதுதான். சரிங்களா, இதுல ஒன்றும் அதனால எப்படி இதுல இருக்கிறதால என்ன ஃபேவரட் ஒன்றும் சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. சரி, இல்ல நான் ஒண்ணு கமிட்டி இருக்கும், கமிட்டி ஆலோசனைக்காக இருக்காங்க, பண்ணுவாங்க. அவளை கலந்து ஆலோசனை பண்ணுறேன்.
முடிவு வந்து எலெக்ஷன் ஆபீசர் தான் எடுப்பார். அதனால வந்து இந்த ஃபேவரட்டிசம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் வரதுக்கான எந்த ஆப்ஷனும் வளரக்கூடாது. சார் அப்புறம் சார் இன்னொரு வணக்கம். சார் வணக்கம். என் பேர் சங்கீதன், A337. சொல்லுங்க. சார் இப்போ வந்து தனிநபராக தான் நாமினேஷன் பண்ணலாம் ஒவ்வொரு பதவிக்கும் சொல்லியிருக்கீங்க. அந்த ஓனர் மட்டும் ஓனர் தனிநபரா குழுவா தேவையில்லை அப்படின்றீங்க. குழுவா நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். ஓகே சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தலைவர் பதவியில ஒருத்தர் வந்துடுறாங்க, ஒரு பொருளாளர் பதவிக்கு தனிநபர்கள் வந்துடுறாங்க. அப்ப முரண்பட்ட ஆளுங்களா இருக்கும் போது அந்த அசோசியேஷன் எப்படி வளமா இருக்கோ அதுல நாங்க எங்களுக்கு அதுல பாதிப்பு வந்துறாங்க சார். அதாவது அதுக்காக தான் வந்து எலெக்ஷன் அப்படின்னு வைக்கிறோம். எலெக்ஷன்ல யாரு பெருவாரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ, சரி, இப்ப 1020 பேர், அந்த 1020 பேர்ல யார வச்சு ஒரு தலைவரா நீங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர் தான் தலைவரா இருக்க போறார். சரி, நீங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. அதாவது நீங்க அது எந்த கருத்துல சொல்றீங்கன்னு தெரியல. ஒரு வேறுபட்ட கருத்துகள் உள்ள வர்றது என்றைக்கும் நல்லது. சரிங்களா? நாங்க இதேதான் ஒரே கருத்து தான் சார், ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றது வந்து இது என்னோட தனிப்பட்ட கருத்தா சொல்றேன். நான் எல்லாரோட சார்பாக சொல்லல. ரெண்டு கருத்து வந்தா வரட்டுமே, அதுக்காக தானே கூட இருக்கோம். கூட சேர்த்து முடிவு பண்ணோம். ரைட் சார், நீங்க ரைட். சரி, இல்ல இதனால உங்களை பண்ணுங்க. இப்ப 25 பேர் இருக்காங்க. 25 பேர்ல ஒருத்தர் ஒரு மாறுபட்ட கருத்தோட இருக்காருன்னு வைங்களேன். இந்த மாறுபட்ட கருத்தை கேளுங்க. கேட்டு சாதகமா இருந்தா ஒத்துக்கலாம், சாதகம் இல்லைன்னா 25 பேர் மெஜாரிட்டி முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதானே. ஆமாங்க, வார்டு நம்பர் தான். அதுதான் அதுதான் சொல்றேன். ரைட், அவர் சொல்றது அருமை சார். இந்த புரிதல் இருந்ததுன்னா ஓகேதான். இது அதுதான் நடக்கும். நான் ஒண்ணு சொல்றேன். A1051 25 பேர் சொன்னீங்க. அதுல வந்து பாதி ஜென்ஸ் பாதி இப்படி நிக்கலாங்களா? இல்லங்க, அதாவது அப்படியெல்லாம் நம்ம இப்போ இந்த நம்ம சின்ன ஒரு வளாகத்துக்குள்ள லேடி இல்ல, நீங்க தேவை இருந்ததுன்னா சரியா, அது ஒரு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பதவிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? இல்ல சார், அவங்க விருப்பப்பட்டு வரட்டும். பிளாக் வைஸ் 2 பேர் சொன்னீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் பிளாக் வைஸ் அது ஒரு பேர் ஒரு சிம்பிள் இருக்குமே. அது நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல சார், நீங்க அது புரோட்டோகால்லே கொண்டு வந்துருங்க. சரி, சொல்லலாம். நீங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் ரெப்ல வந்து ஒரு ரெண்டு பிளாக் ரெப் வைக்கிறோம் இல்லையா? ஒரு பிளாக்குள்ள 2 பேர் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் என்னும். அதுல சார் என்ன கேட்கிறாருங்க, ஒரு வித்துக்காக அத ஒருத்தர் பெண்ணாகவும் ஒருத்தர் ஆணாகவும் ஒரு குடும்பம் அப்படின்றாரு இருக்கலாம் இல்லையா? சரி, இது இப்ப நடந்த ஒரு அசோசியேஷன் எத்தனை வருஷம் சார் நடந்துச்சு? ஒரே வருஷம், ஒரு வருஷம் கரெக்டா 12 மாதங்கள், அவ்வளவுதான். 18வது மாசம் 366வது நாள் சொல்லுங்க. சரி, இப்போ நோக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 1/3 மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது மெஜாரிட்டிஸ் ஏதாவது வருமா? இப்போ வந்து 1020 வீடு, இதுல வந்து ஒரு 500 ஓட்டு விழுகுது. இப்போ இது 1/2 ஆயிருது. இதே இது ஒரு 250 ஓட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 1/3 இல்ல. சரி சரி, சார் கேட்கறது என்னன்னா, அதாவது வந்து அன்றைக்கு அந்த ஓட்டு போடுறதுல பெர்சன்டேஜ் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ, சரிங்களா சார்? இது வந்து எல்லாரும் ஜனநாயகமா நடக்கிறது தான். எத்தனை ஓட்டு போடாதோ அதுல யார் மெஜாரிட்டி வாங்குறாங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனாலதான் என்ன பண்றோம், 21 நாள் நோட்டீஸ் கொடுத்து 2ஆம் தேதி நேரம் நடத்துறோம், அந்த ஓட்டு போடுவோம் எல்லாம் சொல்றோம். சரிங்களா? அது நம்மளோட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு அவங்க ஓட்டு போடுறவர்கள் அவங்க வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்குண்டான அறிவிப்புகள் தரும். அப்புறம் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியுங்க? அப்ப எத்தனை பேர் வந்தார்களோ அவர்களோட ஓட்டுல யார் மெஜாரிட்டி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். சார் சார், ஆமா சார், நீங்க ஒரு பொது தேர்தல் சார் ஒரு 20% ஓட்டுனா போடாதுன்னு வைங்க. அது 20 பேர்ல 20%ல யார் 11% வாங்குறானோ அவன் தான் ஜெயிச்சான்.
11% தான் வாங்கினாங்கனால ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாம் 100% ஓட்டு போடணும்னு யாராலும் சொல்ல முடியாது சார். ஓட்டு போடுறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. நான் போய் கண்டுபிடிச்சிருந்து கேட்டா ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. சரியா? 10 பேர் ஓட்டு போட்டாருன்னா அது 6 ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சான், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். நான் இப்போ கேட்கறது வந்து it is purely academic discussion, not pertaining to this or that. சரி. Because you already spelled out certain decisions or guidelines. இப்போ ஒரு யூனிட் இது ஒரு either 1% or 2%. ஒரு யூனிட்டுக்கு 1% தான் இருக்கலாம்னு சொல்றீங்க நீங்க. Voting right. ஆமாங்க. Voting. ஆமா. So election committeeல இருக்கிறவங்க candidates not allowed. Because you feel there may be some bias. பயாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பயாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் பயாஸ் வந்து கேட்டாரு. அப்படியே bias என்னன்னு what prevents you? You are allowed to ஒரு யூனிட்டுக்கு ஒரு நபர் தான் எலெக்ஷன் கமிட்டியில இருக்க முடியும். சரி. இப்போ அவரே கேண்டிடேட்டா நிக்க கூடாது. ஆமா, எலெக்ஷன் There may கமிட்டி be some reason you are having, either bias or influence. சார், அதாவது If that be so, the spouse also, சரி. நான் சொன்னேன். இல்ல நான் இப்படி சொல்றேன். Spouse also should be excluded from contesting as a candidate. இல்ல நான் இப்படி சொல்றேங்க. அதாவது சரி, அப்படி பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாங்க சார். Not that, because you are clearly telling ம். that the member can only go to the post of an election committee சரி. or as a candidate. கரெக்ட். ஒரே யூனிட்ல 2 பேருக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்குறீங்க? சரி ஐயா, இதுல நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிட்டி எடுத்திருக்கிற தேர்ந்தெடுக்கிற இந்த கமிட்டி கரெக்டுங்களா? நான் திருப்பி சொல்றேன், உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும்ன்றதுக்காக நாங்க கொண்டாடுற ஒரு அமைப்பு தான். கரெக்டுங்களா? இதுல நாங்க சீக்கிரட்டா எதுவும் பேச போறதுன்றது எதுவுமே இல்லைங்க. I fully understand. சரி, அது ஒன்றும் பெரிய சீக்கிரட்டா நான் பண்ண போற வழி தேதின்னு சொல்லியிருக்கோம். அது எலெக்ஷன் தேதியில பேலன்ஸ் மாசம் பார்க்கறதுக்கு அங்க ஒரு ஏஜென்ட்டை நிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் தானே தவிர ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுல பயாஸ் அப்படின்றது என்ன இருக்குங்க? சரி, நான் இருக்கேன், என்னோட வீட்டுக்காரர் இருக்காரு, நான் வந்து இந்த எலெக்ஷன் கமிட்டியில இருக்கேன். In what way I can help my husband? சரி, நீங்க கேட்கிட்டீங்களே முதல் கேள்வி. இப்ப அவராவே இருந்தால் என்ன? சரி, அவராவே இருந்தால் என்னன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து இப்ப நாளைக்கு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றேன், சரிங்களா? நானே இந்த எலெக்ஷன் கமிட்டியில இருக்கேன், கரெக்டுங்களா? நான் முதல் நாள் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? இந்த டப்பா எல்லாம் வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறது, பேனர் கட்டுறதெல்லாம் ஆக்டிவா இருப்பேன். அப்ப என்ன காட்டிக்கிறேன்? நான் வந்து சங்கத்துக்கு பெருசா வாங்கிக்கிற மாதிரி காமிச்சுப்பேன். அது பயாஸ்டா இருக்கும். வேணா நான் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன், அதனால வேணான்றோம், சரிங்களா? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, இது வந்து நடக்குன்றதுக்காக சொல்ல வரல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றேன், சரிங்களா? பேலட் பாக்ஸ் எல்லாம் நம்ம நைட்டே காலையில 9 மணிக்கு போடணும்ன்றோம். பேலட் பாக்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு போறோம். ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சொல்றோமே தவிர வந்து நீங்க பெருசா பயாஸ் அப்படின்னா கொண்டாடாதீங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பெரிய ஒரு முடிவுனா ஒன்றும் எடுக்கிறது இல்லை. Whatever discussion, the benefit of discussion, if a member is going to enjoy, will he not pass it to the spouse? இல்ல சார், என்ன பெருசா ஒன்னா ஒண்ணுமே பெருசா இல்லைன்னா அவரே கேண்டிடேட் நிக்கிறது வேண்டாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிட்டா தெரியுங்க. அது வேண்டாம். மெம்பரா இருக்கிறது அது வேண்டாம். சொல்லுங்க சார். இப்போ நம்ம பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி சூஸ் பண்ணுவோம். கீழே வந்து 2 அசிஸ்டன்ட்ஸ் பொசிஷனுக்கு. ஆமா. இந்த 2 அசிஸ்டன்ட்ஸுமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும். ஏன்னா ரெப்ரஸன்டேட்டிவா இல்லாம இதுவும் அந்த மாதிரி கொண்டு போனா மேபி ஃபீமேல் கேண்டிடேட் சார், நீங்க அந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம கேண்டிடேட்டை கொண்டாடுறது பெரிய விஷயம், உங்களுக்கே தெரியும், சரியா? நாளைக்கு வந்து தலைவர் பதவிக்கு நீங்க வந்து ஒருத்தர்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட் லேடி, ஒரு வைஸ் பிரசிடென்ட் இதுன்னா தேவையில்லாம யாராவது ஒருத்தரை கொண்டாட வேண்டியது என்ன நடக்குன்னு சொல்றேன் இந்த மாதிரி சங்கங்கள்ல, சரியா? நீங்க வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து லேடியா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, வைங்க, லேடி நாமினேஷன் வரல, அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த அவசரத்துல
சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை கொண்டு போய் சார் நீங்க இருங்க ஒண்ணுமே ஆகாது நீங்க இருங்க நாங்க பாத்துக்கோன்னு சொல்லி ஒருத்தரை கொண்டாந்து உள்ள விட்டுருவீங்க. அவர் அடுத்த அந்த சங்கத்தோட கூட்டங்களுக்கு வரமாட்டார், சங்கத்தோட ஒரு பார்ட்டிசிபேட்டிவா ஒரு டிஸ்கஷனுக்கும் வரமாட்டார். அப்புறம் ஒரு பதவிக்கு வந்துட்டோம், என்னால ஆக்டிவாவும் இருக்க முடியல, ஏதோ நம்பிக்கை வாசத்தை நான் நீங்க தான் சொன்னீங்க உங்க பேரை கூப்பிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துருக்க வேண்டாம். இருக்கட்டுங்க 2 பேர் என்ன கேட்டா சரி இப்படி யோசனை பண்ணுங்க. 2 வைஸ் பிரசிடென்ட் இருக்கு இல்லையா, 2 பேரும் பெண்களா வந்தா ஏன் வேணாம்னு சொல்லுவோம். நல்லதுதான் சார். ரைட் அப்படி பண்ணிட்டோம். நல்லதுதான் சார். அதே வந்து சார் அது பெஸ்ட் சார். இப்ப நீங்க சொன்னீங்க அது பெஸ்ட். 2 பேரும் 2 துணைத்தலைவர் வந்து ஃபீமேல் பெஸ்ட் தான். இல்ல அப்பா போட போறது யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். இல்ல நான் 2 பேருமே இருக்குன்னு சொல்ல வந்தேங்க. எலெக்ஷன் வைக்கிறப்ப எலெக்ஷன் 2 பேரும் வந்தா சார் வருவாங்க சார். ஆமா அதுல ரிசர்வேஷன் எல்லாம் வேண்டாம். ரிசர்வேஷன் சொல்லி போட்டாங்க. ஏன்னா அது அதனால கம்பல் பண்ணி நீங்க வாங்காம போங்க சொல்லிட்டு சரியா. அதுல நீங்க அந்த பேசிஸ்ல ஆண் பெண் அப்படிங்கிற பேரை கொண்டாட வேண்டாம். சொல்ல முடியாதுங்க நம்மளால. நல்லதுமா நல்லதுமா. உங்க மாதிரி 2 பேர் இந்த தைரியமா இருக்கீங்கனால பாதி வேலை. சரி சார் சரி நான் இப்போ சரி சொல்லுங்க. அந்தந்த ஓட்டுக்கு 2 பேரும் வச்சிருந்தாங்க. 2 ஓட்டு 2 பொசிஷன் நிக்கலாம் அவங்க நிக்க கூடாதுல. 2 பதவியில நிக்கலாமா அவங்க? அது நிக்க முடியாது. 2 பேரும் வச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு 2 போடலாங்க. அவரு யூனிட்டுக்கு தான் ஓட்டு. இல்ல 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 ஆன்லைன்ல அதெல்லாம் ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டமாகும். சார் ஓட் லிஸ்ட் கொடுக்குறீங்களே அது போட்டோவோட வருமா வித்தவுட் போட்டோ சார்? ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுக்குறீங்களே 1020 பேர் இருக்காங்க. 1020 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. அந்த 1020 பேரோட போட்டோஸ் அந்த அட்டாச் ஆகி வருமா? அது ஒண்ணு. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல போட்டோ இருக்குன்னு தெரியல சார். இருக்காதுன்னு இல்ல சார். ஏன்னா யார் வேணாலும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார். அதாவது ஆதார் கார்டோட அதாவது பத்திரம் இருக்கு இல்லையா, அதான் அதுக்காக தான் இப்போ நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் இருக்கீங்க இல்லைங்களா சார், இந்த பர்பஸ்க்காக நீங்க வர்ற மாதிரி இருந்தாங்க சார். ஒரு நாள் தெரியும் இல்லையா ஐடென்டிஃபை பண்றேன் சார். அன்னோன் பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதாவது தெரியாத ஓட்டர்ஸ் கொஞ்சம் வெளியே இருக்காங்க. அவன் என்னன்னா அப்படி வருவாங்க அவங்களோட ஆதார் கார்டை கொண்டாடணும்னு சொல்லிடுவாங்க. கண்டிஷனா இருக்கும் சரியா. வேறதெல்லாம் அவங்களோட ஓட்டு போனவரை அவர் ஆதார் கார்டை கொண்டாடணும். இப்போ ஆதார் கார்டு அவரோட பேர் இருக்கும் சரிங்களா சார். வீட்டு அட்ரஸ் இங்க இல்லாம வேற அட்ரஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓட்டர் ஐடில எதுக்கு ஓட்டர் ஐடி சொல்றீங்க இல்ல ஆதார் கார்டு சொல்றீங்களா? ஆதார்ல அவரோட போட்டோ இருக்கு மேடம். ஆமா அவரோட போட்டோவும் அந்த இடத்துல அவரா தெரியும். இப்ப நமக்கு இருக்கு பேர் இருக்கும் சரியா. அந்த பேர்ல தெரியாதான் பார்க்கலாம் பாத்துக்கலாம். ஏன்னா ஆதார் அட்ரஸ் மாத்தாம சில பேர் இருக்காங்க இல்லையா. அது நீ ஒருத்தர் வந்து சார் அது கன்ஃபியூஷனாவே இருக்குது. அது போட்டோஸ் அட்டாச் பண்ணா ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். அதுல ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னதுதான் அவங்க சன்னு கூட போடலாம் இல்லங்க. அதாவது வந்து அந்த இப்படி கூட போட அந்த மாதிரி தான் சந்தேகம் வந்ததுன்னா அவங்களோட அந்த இது சேஃப்டியில எடுத்துட்டு வர சொல்லுவோம். சேஃப்டியில போட்டோ எடுத்துட்டு சார் மைகேட் ஆப் இருக்கு. அந்த நேமை டவுன்லோட் பண்ணி ஆதார் கார்டு மேட்ச் பண்ணாதான் ஓட்டு போட முடியுன்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார். மைகேட் சார் வசதி படமா உங்களுக்கு சார் அது பண்ணிக்கலாம் சார். நான் ஈஸி மெம்பர் சார். இங்க சொல்லுப்பா அது ஒர்க் ஆகும். மைகேட்டை வச்சு ஓனர் நேம் மட்டுமே டவுன்லோட் பண்ணிட்டு ஆதார் கோட மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓட்டு போடலாம். சரி சார். இதுல இப்ப வந்து இப்ப யார் நம்ம யார ஓனர்னு எடுத்துக்கிறோம்
சேல் டீட் யார் பேர்ல இருக்கோ அப்படின்னா அவர்தான் சேல்ஸ் டீட் மட்டும் தான் சார் நம்ம எடுக்க முடியும். ஆமா, சேல் டீட் யார் பேர்ல இருக்கோ அவர்தான் ஓனர். ஆமா சார், அப்ப எல்லாருமே சேல்ஸ் டீட் கொண்டு வரணுமா? சேல் டீட் கொண்டாந்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டாந்தீங்கன்னா ஷார்ட் காப்பி கொண்டாந்தீங்கன்னா இபி பில் சார், இபி பில் கூட காட்டலாம், எக்ஸ்டென்ட் லெட்டர் கூட காட்டலாம், ஈவில போட்டோலாம் இருக்காதுங்களே, ஆதார் கார்டு டீடைல்ஸ் இருக்கும்ல. சரி ஏதோ டாக்குமெண்ட் வச்சு வெரிஃபை பண்ணிச்சு கான்டென்ட் ஆத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரே வீடியோ 2 ஓட்டு போடலாமா? ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுக்கு வருங்க. 2 ஓனர் 2 கம்பெனி ஜாயிண்ட் ஒரே ஒருத்தர் தான் ஜாயிண்ட் ஓனரா இருந்தாலும் ஒருத்தர் தான் பண்ணணும். யார் முதல் ஓனரா அவர் தான் பண்ணணும். சரி After you conclude 3 வீடு the participants who are going to stand for the election, number of candidates you are finalizing, what sort of an information will you give about the candidate for us to know? ஒரு நாள் வந்து சரி சார் ஒரு கேம்பெயினுக்கு ஒரு பீரியட் தரும், ஒரு 10 நாள் தைக்க கேம்பெயின். சரிங்களா, இந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஒரு கண்டெஸ்டிங் இதுல ஷெட்யூல்ல இருக்குன்னு சொல்றேன். Will they be coming door to door or what? அது அவங்களோட கண்டெஸ்ட் பண்றவரை பொறுத்து. சரி, இப்ப அது குரூப்பா வந்தா We don't identify people here. காசு கொடுப்பாங்க. ஆமாங்க, அதுதான் வீடு